புதன்கிழமை லஞ்சுக்கு கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். கருவாட்டு குழம்பு இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. ஹஸ்பண்டோட பாட்டிக்கிட்ட கேட்டு தான் இந்த ரெசிபி செஞ்சேன். அவங்க சொன்னாங்க மீன் குழம்பு எப்படி செய்யணுமோ அப்படியே தான் செய்யணும், ஆனால் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். மீன் மசாலாலாம் வெந்ததுக்கு பின்னாடி கடைசியில் போட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுவோம். கருவாடு கொஞ்சம் முன்னாடியே சேர்த்து நல்லா வேக வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். கருவாடை நெத்திலி கருவாடு தான் எடுத்திருந்தேன். இது இந்த தலையெல்லாம் கிள்ளி கொஞ்சம் குடலெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து ஒரு 3-4 டைம் கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுலேயே அந்த மண் எல்லாமே போயிடுச்சு. பாட்டி சொன்னாங்க கல்லில் தேய்ச்சோம் அப்படின்னாலும் அந்த மண்ணெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. முருங்கைக்காய், கத்திரிக்காய், கிழங்கெல்லாம் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் வீட்டில் இல்லை, அதனால் கத்திரிக்காயும் கிழங்குமே போட்டு செஞ்சுட்டேன். இந்த கருவாடு சேர்த்ததுக்கு பின்னாடி அது கொதிக்கும் போது வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. எனக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கடைசியில் ஒரு கமெண்ட் சொன்னார், தக்காளி குழம்புக்குள்ளே கருவாடு போட்ட மாதிரியே இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. நாளைக்கு இன்னொரு விளக்கில்